நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு தெரியறதுக்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த விலாக் தான் இது. ஸோ அன்னைக்கு வந்துட்டு நாங்கள் கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சிறுவாபுரி வரைக்கும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு. நான் பேசிக்காக ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன்லாம் கிடையாது. ஆனால் எப்போ என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய லைஃப்பில் வந்தாங்களோ அப்போத்துலேருந்து முருகர் கோயில் போகிறது வந்துட்டு ஒரு அப்சஷன் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி நாங்கள் சிறுவாபுரி போகிற மாதிரி தான் பிளான் பண்ணோம். பட் டைம் இருக்குது நிறைய அப்படின்றதுனால பக்கத்தில் ஆண்டார்குப்பம் கோவில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் சிறுவாபுரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி பிளான் பண்ணிக்கிட்டோம். இந்த 2 கோயிலுக்குமே நாங்கள் தனித்தனியாக விசிட் பண்ணியிருக்கோம். ஆனால் அன்றைக்கி தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் 2 கோயிலுமே ஒரே நாளில் வந்துட்டு போயிருந்தோம். எங்களுக்கு வந்துட்டு எப்போல்லாம் இந்த கோயிலுங்களுக்கு நாங்கள் போகிறோமோ அந்த வீக்கே எதனா வந்து ஒரு குட் நியூஸ் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் அன்றைக்கி நாங்கள் அந்த 2 கோயிலுக்குமே போயிட்டு ஒரு 3ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணேன். எதர்ச்சியாக டெஸ்ட் பண்ணேன் அண்ட் எனக்கு பாசிட்டிவ்னு காட்டுச்சு. ஸோ பெரிய மிராக்கிள் தான் இது வந்துட்டு நான் கண்டிப்பாக சொல்வேன். ஏன்னா வந்துட்டு இது நாங்கள் டோட்டலாக பிளான் பண்ணல, இதை பற்றி எதுவுமே யோசிக்கலை. ஆனால் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற டைமில் கரெக்டான டைமுக்கு வந்துட்டு கடவுள் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சம்டைம்ஸில் நான் இப்படி ஸ்பிரிச்சுவலாக பேசுகிறேனா அப்படின்றத நினைக்கும் போதே வந்து எனக்கே வந்துட்டு லைட்டாக சிரிப்பாக வருது. ஏன்னா நான் அப்படிப்பட்ட நபர் கிடையாது. பட் நானே இப்படி மாறிட்டேன் அப்படின்றத நினைக்கும்போது ஒரு வகையில் நல்லா தான் இருக்குது இதுவும். அண்ட் எஸ், நீங்களும் வந்துட்டு சிறுவாபுரி கோயில் போனதில்லை, ஒரு ஆண்டார்குப்பம் பாலசுப்ரமணியம் கோயில் போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் பாருங்கள். போகிற வழியே வந்துட்டு அவ்வளோ காமாக பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அங்கே போயிட்டு வந்தோடனே அப்படியே ஒரு மைண்ட் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்படி இல்லை நீங்கள் ஆல்ரெடி இந்த கோயிலுங்களுக்கெலாம் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.